டாலி, ராதா முகத்திலே பந்தெறிஞ்ச அவ குருட் பார்வை இல்லாதவன் தெரியுமில்ல? தெரியுமே. அப்ப ஏன் எரிஞ்ச? குருடி எப்படி பந்த பிடிக்கிறான்னு பார்க்கதான். இனிமே இப்படி செஞ்ச உன்னை நிறுத்து உஷா. கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைக்காக மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அம்மா, ராதா கூட்டிட்டு வாங்க. ராதா வா. Good morning. குட் மார்னிங். குட் மார்னிங். Take your seat. டாக்டர், நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை? No, sit down. டாக்டர், கை பிடிச்சு நாடி பார்க்கல? நாடிக்கும் கண்ணுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு கண் டாக்டர், தெரியாதா? பார்த்தாலே தெரியுதே. ஆனா எனக்கு தான் தெரியல. அடுத்த வாரம் ஆபரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். டாக்டர், ராதா பார்வை கிடைச்சிருமில்ல? நிச்சயமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஒண்ணும் பிறவியில வந்த கோளாறு இல்லையே, இடையில வந்தது தானே. சரி பண்ணிடலாம். எப்படியோ டாக்டர், ராதா பார்வை திரும்பணும். ராதா என்ன பார்க்கணும். நான் அவ கல்யாணத்தை பார்க்கணும். எனக்கு தான் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகும் நம்பிக்கையே இல்லை. டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்ச நல்லவனா லட்சணமா எவனாவது பையன் இருக்கானா? குணம் தான் முக்கியம். பையனா? எதுக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு தானே, கட்டாயம் பாக்குறேன். ராதா, நேத்து இந்த கண்டாக்டர் பேசுனதை என் காதால கேட்டேன். இன்னும் நான் இங்க இருக்கிறது நாகரிகம்ல. நான் வரட்டுமா? டாக்டர், ராதாவை நல்லா செக்அப் பண்ணுங்க. போகும்போது டிராப் பண்ணிடுங்க. ஓகே, நானே டிராப் பண்றேன். மிஸ்டர் ஆனந்த். எஸ் ப்ளீஸ். இவரோட ரிப்போர்ட் எல்லாம் நேத்தே டாக்டர் பார்த்துட்டாரு. ஓகே. இவர் எங்கே அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. உங்க ஃபாதர் கிட்ட சொல்லிடுங்க. நீங்க போகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அருண், உஷா பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவ பேசுறதா எப்படி? அந்த குணத்துல தங்கமானவ. இத நீ சொல்லிதான் தெரியணுமா? எனக்கு தெரியாதா? உண்மையிலேயே அவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. அவ கல்யாணத்தை நான் என் கண்ணால பார்க்கணும். பாக்குறேன். நான் என்ன டாக்டரா இல்ல கல்யாண புரோக்கரா? நான் வந்தது ஆச்சரியமா இருக்கா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கியே, நீயும் ஒரு ஆம்பளையா நினைக்கும் போது ஆச்சரியமா தான் இருக்கு. மே ஐ கம் இன்? அனுமதி இல்லாம உள்ள வர்றது அநாகரிகம். வந்தவங்களை வெளியே போக சொல்றது அசிங்கம். எனிவே கம் இன். தேங்க் யூ. எல்லா பணக்கார பசங்க மாதிரி ஒரு ஏழை பொண்ணை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துற கேரக்டர் நான் இல்ல. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அவனை நம்பி வலிக்கு விழற கேரக்டர் நான் இல்ல. உஷா, நான் ஒரு ஜட்ஜோட மகன். ஆஃப்டர் ஆல் நைட் கிளப்ல பாடி பழைக்கிறவ நீ என்ன எடுத்தெறிஞ்சு பேசுற? உனக்கு என்ன திமிருடி? நீ பெரிய ஜட்ஜோட மகன். நைட் கிளப்ல பாடி பிழைக்கிற என்னோட கேவலமா சுத்திட்டு இருக்க. அதோ பார், அதுதான் வழி. போகும்போது கதவை சாத்திக்கிட்டு போடா. நான் நினைச்சதை எதையுமே அடையாம விட மாட்டேன். ராதா, உன் கூட மாடி வர வரவா? வேண்டாம், நீங்க தானே சொல்லுவீங்க யாரோட ஹெல்ப் எதிர்பார்க்காம இண்டிபெண்டா இருக்கணும்னு. எனக்கு பழக்கம் இருக்கு, நான் வரேன். ஏய் உஷா, காட்.
பொம்மை சார் இன்ட்ரெஸ்ட்ல கதவு தாப்பால் போட்டுக்க மறந்துடாத. யாராவது கதவு தட்டினா யாரு என்ன எதுக்குன்னு கேட்காம கதவு திறக்காத. ஞாபகமா உள்பக்கம் தாப்பால் போட்டுக்கோ. இல்லையே, அவ ஹோட்டலுக்கு தானே போனா. இந்நேரம் வந்திருக்கணுமே. ஓகே. வரேன் வரேன். இந்தாங்கம்மா பால். வர வர ஞாபக மருதி அதிகமா போச்சு. ஸ்டவ் அணைக்கல, கதவை போட்டல, கண்ட இடத்துல போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. No!
ஜட்ஜோட வீட்லயே ஒரு கொலைகாரனா? நோ. அவ என்ன கேவலமா நினைச்சு மட்டமா பேசினா நான் கோவத்துல அவளை அடிச்சேன். அல்பாயுசு பட்டுன்னு போயிட்டா. எங்க அப்பா ஒரு ஜட்ஜ். நான் அவருக்கு ஒரே பையன். எனக்காக எதுவும் செய்வார். நான் ஒரு வார்த்தை சொன்னா என்னை காப்பாத்திடுவார். நடந்தது நடந்தபடி சொல்லிடுவோம். எஸ், தட்ஸ் த ஒன்லி வே. நோ 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 நோ. யாரா இருந்தா என்னையா, தவறு செஞ்சிருந்தா தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். சட்டத்துக்கும் நீதிக்கும் வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. என் மகனாவே இருந்தா கூட அவன் ஒரு தவறு செஞ்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருந்தா நான் அவனை தண்டிக்காம விட மாட்டேன். முதல்ல இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ என்கிட்ட வந்ததே தப்பு. போயா வெளியே. யுவர் ஆனர், இந்த குற்றவாளி கூண்டிலே இருக்கின்ற ஆனந்த் என்ற வாலிபர் கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி உஷா என்ற ஒரு இளம் பெண்ணை மிக கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார். இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதற்கு தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் ஆனர், இவருக்கு தரப்போகும் தண்டனை இந்த சமுதாயத்தில் உள்ள மற்ற இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர் தங்கள் மகனாக இருந்தாலும் நீதிக்கு பங்கம் வராமல் தீர்ப்பு கூறுவீர்கள் என்று நம்புகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இங்க உட்கார்ந்துட்டா பந்த பாசம், சொந்தக்காரன், வேண்டியவன் வேண்டாதவன் அதுக்கு இடமே கிடையாது. இப்ப இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் உஷா என்ற பெண்ணை கொலை செய்வதற்கான சாட்சியங்கள், ஆதாரங்கள் சட்டப்பூர்வமாக சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் EPCO 302 செக்ஷன் படி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஆனந்த் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். அப்பா, கோர்ட் டிஸ்மிஸ்ட். தம்பி, தம்பி, உங்களுக்கு இந்த தண்டனையா? வருத்தப்படாதீங்க தம்பி. கிருஷ்ணா, நீதான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும். கவலைப்படாதீங்க. அப்பா கிட்ட நானே சொல்லி எப்படியாவது விடுதலை பண்ண சொல்றேன். அதாதீங்க தம்பி. தம்பி, என்ன தம்பி ஒரே வேர்வையா இருக்குது? ஒண்ணு இல்ல, வெயில் காலம். வெயில் காலமா? வெயில் காலம் எனக்கு இல்லையா? எனக்கு வேர்க்கலையே. வெயிலே இல்லையே தம்பி. தம்பி, இனிமே காட்டன்ல சட்டை போடுங்க, கம்பெனியில போடாதீங்க. நல்லா இருக்குது. வாங்க தம்பி, வாங்க. வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கிறீங்க. வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? தம்பி, இன்னைக்கு என்ன சமையல் தெரியுமா? கிருஷ்ணா, நானே ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. பெரிய வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறீங்க, சின்ன வீட்டு பிள்ளைகளும் பிராபலத்துல மாட்டிக்கிறாங்க. தம்பி, நீங்க சின்ன வீட்டுல மாட்டிக்கலையே. இத பாரு, உனக்கு 10,000 ரூபாய் தரேன். எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா செட்டில் ஆயிடு. 10,000? 10,000 ரூபாய் பணம், பத்தாத்துக்கு காணி நிலம். எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, வாழ்க வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. சும்மா சார், எங்க இருந்தாலும் நல்லா வாழணும்னு நினைப்பு, வேற ஒண்ணு இல்ல. உட்காருங்க. என்னையாது கூணுங்க. என்ன திமிர? டேய், திமிர அடக்கிறதுக்கு தாண்டா கூழ் சாப்பிடுறது. உடம்புக்கு நல்லது. இத சாப்பிட்டா மனுஷனுக்கு இருக்கிற வெறித்தனம் குறையும், புத்திசாலித்தனம் வேலை செய்யும். அதனாலதான் ஜெயில உள்ள கைதிகளுக்கெல்லாம் கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க, கூழு போடுறாங்க. ஜட்ஜு மகனா இருந்தாலும் இங்க கூழ் தான் ஊத்துவாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா. இங்க ஒண்ணு விருந்து வைக்கல, வேணுமே வேணுமான்னு கேட்டு பலமாறதுக்கு. சும்மா தட்ட தட்டு கொண்டாந்து கொட்டுவாங்க. தட்டு தட்டு.
தம்பி தம்பி, என்ன தம்பி? ஒண்ணு இல்ல. சாப்பிடுங்க தம்பி. என்ன கை செயின காணோம்? இப்ப யோசனை பண்ணி என்ன பண்றது? ஒரு காரியத்தை செய்ய போனா ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும். என்னைய சொல்ற? அந்த செயின்ல உங்க பேரை பெரிய எழுத்துல போட்டுருக்கீங்க, சின்ன எழுத்துல இந்த விலாசத்தையும் போட்டிருந்தா இந்த மாதிரி நல்ல உள்ள கையில கிடைச்சிருந்தா கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும். தப்பா நினைக்காதீங்க. நீங்களாம் இந்த பிளாட்ல தானே குடியிருக்கீங்க. இந்த வீட்டுல இருந்து ஏதாவது சத்தம் கேட்டதா? ஐ மீன் எனிதிங். யாராவது கூச்சல் போடுறது அல்லது எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. மிஸ்டர் ஆனந்த், நீங்க எங்க இப்படி? உஷா என்னோட ஃப்ரெண்ட். உஷா இறந்து போன செய்தியை நான் கேள்விப்பட்டேன். உஷாவை எத்தனை நாளா தெரியும் உங்களுக்கு? 6 மாசம். இங்க இறந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹோட்டலுக்கு போன் பண்ண ஆபரேட்டர் சொன்னா. என்ன சொன்னா? உஷா இறந்ததா சொன்னானா இல்ல கொலை செய்யப்பட்டதா சொன்னானா? இறந்ததா சொன்னா. மிஸ்டர், இங்க இருக்கிற எதையுமே நீங்க தொடக்கூடாது. சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கு தெரியாது. எங்களுக்கு இன்னும் சில தகவல்கள் தேவைப்படும். நீங்க வெளியூர் போறதா இருந்தா சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா தேட வேண்டியது இருக்கும். ஓகே. இவன் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கானா? இவனை நீங்க பாத்திருக்கீங்களா? சார், இந்த பிளாட்டுக்கு யார் வந்து போனாலும் அது என் குழந்தைக்கு தெரியாம இருக்காது. ஏன்னா அவ கொடுத்தனமே இந்த படிக்கட்டுல தான். பாப்பா, இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. ஒரு ரவுண்ட் போலாமா? ஓ, வா போலாம்.
பாப்பா உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு கோன் ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். வாங்கி தரீங்களா? ஐஸ்கிரீம் தானே, நிறைய வாங்கி தரேன். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடு. டாலி, உங்க அப்பா எங்க இருக்காரு? தெரியல. எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் சண்டை. எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. இது பாரு டாலி, நான் சொல்றபடிலாம் நீ கேட்டினா உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன். ஓ சொல்லுங்க. நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தேன்ல, அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. சத்தியம் சொல்ல மாட்டேங்க. உனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சொல்ல மாட்டியே? சொல்லவே மாட்டேன். வெரி குட். ஆனா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரேன். ஆனந்த், எங்க இப்படி புதுசா ஒரு இம்போர்ட்டர் கார் வந்து பாக்குறியா? பார்க்கலாமே. உன் போன் நம்பர் சொல்லு, நான் உன்னை போன்ல கான்டாக்ட் பண்றேன். 422331. என்ன சொன்ன? 422331. ஓகே. 422331. ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ யாரு? என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? சத்தியமா உன்னை பார்த்ததே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே 4 ஐஸ்கிரீம் தின்னேன். போய் சொல்லாத. எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது. இப்பதான் தெரியுது நீ புள்ள பிடிக்கிறக்காரன்னு. நீ வந்துட்டு பொண்ணு சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், நான் இங்க வந்துட்டு போறது யார்கிட்டயுமே சொல்லிடாத. அப்படின்னா எனக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். நிறைய வாங்கி தரேன். ஓகே. டாடா. பாய்.